இந்த பையன் தான் பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டோட யங்கஸ்ட் சைக்கோ கில்லர். அப்படி இந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனோட கசின் சிஸ்டரையும், அவனோட சொந்த தங்கச்சியும், பக்கத்து வீட்டு குழந்தையும் அவனோட 6 வயசுல கொலை பண்ணியிருக்கான். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டே டு டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பையனோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா, அம்ரிஜித் சடா. இந்த பையன் பார்த்தீங்கன்னா, அவனோட கசின் சிஸ்டரை கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல இருக்கவங்க எல்லாம் அந்த குழந்தைய காணோம் அப்படின்னு தேடும்போது, இந்த பையனை வாலண்டரியா வந்து நான் தான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை தெரிஞ்சுக்கிட்ட பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன பையன் ஃபேமிலி விஷயம் எதுக்கு தேவையில்லாம போலீஸ் கிட்ட போகணும், தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது மூடி மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சில மாதங்கள் போகுது. அவனோட சொந்த தங்கச்சி 8 மாச குழந்தைய அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு போய் அதே இடத்துல அப்படியே கல்ல போட்டு கொலை பண்ணி அங்கேயே புதைச்சிட்டு வந்துடுறான். அவங்க அம்மா கேட்கறாங்க தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் தான் அங்க போய் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா தேவையில்லாம கொண்டு போய் நம்ம பையனை எதிலையும் சிக்க வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அதையும் மூடி மறைக்கிறாங்க. இந்த சைக்கோத்தனை முத்தி போய் 3வது கொலை என்ன பண்றா அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களோட குழந்தையை தூக்கிட்டு போய் அதே இடத்துல அதே விஷயத்தை பண்ணி அப்படியே கொலை பண்ணி மூடி மறைச்சிடறான். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் தெரிய வருது. அவங்க வந்து இவங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க உங்க பையன் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் உங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேணா என் பையனோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. பட் பக்கத்து வீட்டுக்காரங்க சும்மா இல்லாம போலீஸ்காரங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரணை பண்றாங்க. அப்ப இந்த பையன் போலீஸ் பத்தி என்ன கேட்கறான் அப்படின்னா எனக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்க, நான் என்னென்ன பண்ணேன் எப்படி எல்லாம் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றேன்னு கால் மேல கால் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கான். போலீஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் லா படி 18 வயசு கீழே உள்ள பசங்கள் எல்லாம் குற்றவாளிகள் எல்லாத்தையுமே சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பணும். அதனால இந்த பையனையும் பாத்தீங்கன்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறாங்க. அங்கேயே அவன் வாழ்றான். சைக்கோ ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18 வருஷம் கழிச்சு அவனுக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் வெளியே வரான். வெளியே வந்து புது ஐடென்டிட்டி கொடுத்து இந்த பையனை யாரும் ஃபைன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி புது ஐடென்டிட்டி கொடுத்து வெளியே விட்டுறாங்க. இந்த பையன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல சுத்திட்டு தான் இருக்கான் இப்ப வரைக்கும். சரி இதெல்லாம் இருக்கட்டும், எதனால அந்த குழந்தைங்களை எல்லாம் இவன் கொலை பண்ணா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அந்த கேள்விக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி கொலை பண்ணி அவங்க எல்லாம் அழுகிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, அதை பார்க்கும்போது எனக்கு ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி சைக்கோத்தனமா யோசிக்கிற இந்த பையனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.